அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா, வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. அப்போது இந்த ராகு பகவான் எங்கே இருந்து எங்கே பயிற்சியாகிறார்னா, இதுவரை மீன மனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல கேது பகவான் இதுவரை கன்னியிலிருந்து இப்போ சிம்மமனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ ராகுனாலே பிரம்மாண்டம், ராகுனாலே போகக்காரகன், கேதுன்னா ஞானக்காரகன். அப்பாற்பட்ட இந்த ராகு கேதுக்களால் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாற்றங்கள், என்ன திருப்பங்களை கொடுக்க போகிறது, என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சியால் என்ன பலன், என்ன மாற்றங்கள், திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுவரை 8ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு பகவான் இப்போ 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். அதே போல கேது பகவான் இதுவரை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருந்தது, இப்போ உங்கள் ராசியிலேயே வந்து அமரப்போகுது. சரி, என்ன பலன்? 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை கெடுத்து விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. குருவினுடைய பார்வை பெற்றுள்ள ராகு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை. அப்போ என்ன, திருமணத்தை நடத்தி வைப்பார். நிறைய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அங்கே ராகு இருக்கு, சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதே சமயத்தில் ஜென்ம கேதுவாக இருக்கின்ற காரணத்தாலும், அதே சமயத்தில் அஷ்டம சனி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் இந்த சிம்மராசி என்பர்கள் எந்த ஒரு புதிய விஷயம் ஆரம்பித்தாலும் கொஞ்சம் யோசித்து, சரியா தவறா, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். ஏன்னா உங்கள் ராசியில் கேது இருக்கார், சர்ப்ப கிரகமான கேது உட்கார்ந்துருக்கு, ஞானக்காரகனான கேது உட்கார்ந்துருக்கு. அப்போது உங்கள் உள் மனசு சொல்லும் இது நல்லது, இது கெட்டது என்பதை உள் மனசு பகுத்து ஆய்ந்து உங்களுக்கு சொல்ல போகுது. அப்போ உள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. இந்த ராகு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு சனியாக வேலை செய்வார். அப்போது சனி எங்கே இருக்காருன்னா 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு, அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ 8ங்கிறது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே 8ஆம் இடம்தான். அப்போ அந்த 8ஆம் அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கார்? 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு ராகுகேது பயிற்சியாக உங்களுக்கு அமையும். எங்கே வரும் திடீர் அதிர்ஷ்டம்? வெளிநாட்டின் மூலமாக வரும், அந்நிய மதத்தினர் மூலமாக வரும், அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, இப்படி வெளி மாநிலம், வெளியூரிலிருந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வரும். திடீரென்று வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஒரு சில சிம்மராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். சார், எந்த விஷயத்தில் இப்போ அஷ்டம சனின்னு சொல்கிறீங்க, ஜென்ம கேதுவாக இருக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள இந்த சிம்மராசி என்பவர்கள் போகவே கூடாது. கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்கு விஷயங்கள் வந்ததுன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் பண்ணி உங்கள் மனதை ஏதோ ஒரு வகையில் குழப்பம் ஏற்படுத்தி உங்கள் மனதை தடுமாற வைத்து சில விஷயங்கள் நடந்துவிடும். ஸோ அதுக்குள்ளே போகாதீங்க. எதிர்ப்பு இருக்கும், கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும். வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். வேலை இல்லை என்று நான் சொல்லவில்லை, வேலை உண்டு. வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். கொஞ்சம் வளைவு, நெளிவு, சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளணும் இந்த சிம்மராசி அன்பர்கள். ராகு 7ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட்டாளிகள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும்.
ஆனால் வெளியூர் வெளிநாட்டின் மூலமாக சில ஒப்பந்தங்கள் கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்கும். அப்போது அந்நிய தேசத்தின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராகு கேது பயிற்சியால் உண்டு. அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் சரியாகும். பணத்தை கொடுக்கும். ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அசால்ட்டாக எதையாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அந்த பணத்தின் மூலமாக, இப்போ இந்த காலகட்டத்தில் யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் வராது. அவ்வளோதான். ஒரு மாதத்தில் பணம் தந்து விடுகிறேன் என்று சொல்லி வாங்கிட்டாங்கன்னா அது ஒரு மாதத்தில் திரும்பி வராது. அவ்வளோதான். கொடுக்கல, வரல அப்படின்னு அதன் மூலமாக மன வருத்தங்கள். ஸோ இப்படித்தான் இருக்குமே ஒழிய குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணையோடு போகணும். ஏன்னா 7ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கு. திருமண ஸ்தானத்தில் ராகு, ஒரு அந்நியன் இருக்கிறது, ஒரு பாம்பு இருக்கு. 7ஆம் இடத்தில் ஒரு பாம்பு உட்கார்ந்துருக்கு. அப்போ ஒரு பயம் இருக்கும் அல்லவா, ஒரு அக்கறை இருக்கும் அல்லவா, எதையாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயம், அந்த பயத்தை கொடுக்கும். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ராகுன்னு பிரம்மாண்டமான தன்மை. வேலை கிடைக்கும், பிரம்மாண்டமான வேலை கிடைக்கும், வெளிநாட்டு வேலை கிடைக்கும், நல்ல சம்பாத்தியத்துடன் வேலை கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும். அது என்னடா இதுவரைக்கும் இருந்ததை விட அப்படி அடுத்த ஜம்ப் ஆகும், ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். என்ன கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோதான். புதிய என்வாயர்மெண்ட், புதிய சூழலில் நீங்கள் இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். நல்லவைகள் உண்டு, இல்லை என்று சொல்லவே இல்லை. சிம்மராசி என்பவர்களுக்கு சிங்கம் போல இருந்தவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கல்ல, எதையும் பார்க்கலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய தன்மை இருக்கல்ல. என குரு பார்க்கிறார். 8ஆம் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ என்ன சமம், குரு பார்த்து சமநிலைப்படுத்துகிறது அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அமையும். ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்த்துடுறார், குரு ராகுவை பார்த்துடுறார். அப்போது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு நிறைய செலவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் மூலமாக சக்சஸ் கொடுக்கும். செயற்கை முறையில் கருவுற்றல் அப்படிங்கிற தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு. அதனால் நீங்கள் எதிர்பார்க்கலாம், குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த சிம்மத்துக்கு அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ராகு குருவாகவும் வேலை செய்வார். ராகு தான் இருக்கிற வீட்டையாகவும் அபகரிப்பார், வீட்டையாகவும் அந்த வீட்டின் அதிபதியாக வேலை செய்வார். அது குரு பார்க்கிறார், குருவாகவும் வேலை செய்வார். அப்போ தனம் கொடுக்கும். குரு தனக்காரகன் அல்லவா, தனத்தை கொடுப்பார். குருங்கிறது உங்க ஜாதகப்படி யார்? 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, அதிர்ஷ்டத்தை தருவார். 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். 5-11 கனெக்ட் ஆகுது. இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. அப்போ குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். குலதெய்வம் உங்களுக்கு அப்படியே கூடவே நிற்கும். அப்போ குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட, கடவுளினுடைய ஆசீர்வாதத்தோட சில விஷயங்களுக்குள்ளே போகணும். நெகட்டிவ் என்று உங்கள் மனசு எதை சொல்லுகிறதோ அது செய்யக்கூடாது. புதிய உறவுகள் ஒன்று தேடி வரும், நிச்சயமாக வரும். என்ன வரும்? காதல் வரும். ஆனால் கவனமாக இருக்கணும். காதல் வெளி மாநிலத்தவர்கள், வேற அதர், சொந்தத்தை விட்டு வெளியே காதல் வரும். கவனமாக இருக்கணும். காதலுக்குள்ளே போகும், காதலுக்குள்ளே இசைந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனைங்கிறது கூடவே வரும். அப்போது இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எதையும் செய்துவிடக்கூடாது. இந்த சிம்மராசி என்பர்கள், அந்நியர்கள், உங்களுக்கு தெரியாதவர்களை நம்பி, முன்பின் தெரியாத நபர்களை நம்பி எதையும் செய்துவிடக்கூடாது. யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை எதையும் யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தகவல் தொடர்பு துறை மூலமாக வரக்கூடிய உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரலாம்.
இந்த தகவல் தொடர்பு துறையின் மூலமாக வரக்கூடிய எதையும் அவ்வளவு சீக்கிரமாக நம்பிவிடக்கூடாது. இந்த சிம்மராசி அன்பர்கள் அதுலேயும் கவனம், எச்சரிக்கை அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ராகு உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பாம்பு அப்படின்னாலே என்ன, கொத்தும், ஒரு அலைச்சல் திருச்சலை ஏற்படுத்தும். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் ராசியில் கேதுவும் இருக்கின்ற காரணத்தால அந்த பாம்பினுடைய தன்மைங்கிறது இருக்கும். அலைச்சல், பாம்பு என்ன பண்ணும், ஒரு இடத்துல நிற்காது, ஓடிட்டே இருக்கும். அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சிம்மத்துக்கு உண்டு. ஆனால் அதை கரெக்டான விதத்தில் கையாண்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டணுமா, பிரம்மாண்டமாக வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். ஆனால் கடன் விஷயத்தில் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய கெப்பாசிட்டி எதுவோ அதற்கு மீறிய தன்மைக்கு போகக்கூடாது இந்த சிம்மராசி என்பர்கள். ஸோ மற்றபடி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் லக்கு, திடீர் ஜாக்பாட். ஏன்னா 8க்குரியவன் 11ல் உட்கார்ந்துருக்கார். திடீர் ஜாக்பாட், செம லக்கு, திடீர் லக்கு, நினைக்க முடியாத ஒரு ப்ரமோஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பதற்கு எந்த தயக்கமும் இருக்காது. ராகுன பிரம்மாண்டம். ஸோ சிம்மராசி என்பர்கள் புதிய விஷயக்கு மட்டும் மனதில் மட்டும் சில குழப்பங்கள், ஒரு தடங்கல்கள், மனம் என்கின்ற தன்மைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தால் நன்று என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள். ராகு சுபர்களோடு சேர்ந்திருக்காரா அல்லது எந்த வீட்டில் இருக்கிறாரா, அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாக இருக்கிறாரா, அல்லது ராகுவோட சனி செவ்வாய் இணைவு பெற்றிருக்காரா, இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். இப்போ கும்பத்தில் ராகு வந்து அமரப்போகிறார். அப்போ உங்க ஜாதகத்தில் கும்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க. இல்லை அப்படின்னா பெரிய இம்பேக்ட் இல்லை. இருக்குதுன்னா அது எந்த கிரகம், ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய ஆஃபீஸ் ஆனது கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.